கல்யாணம் பண்ணிக்கிட்டு லெட்ஸ் என்ஜாய் யுவர் லைஃப். நான் உன்ன மாதிரி டிஸ்கரேஜ் பண்ண மாட்டேன். ஆல் தி பெஸ்ட். உனக்கு பைத்தியமா? மறுபடியும் ஒரு டிராப்ல உள்ள போறியா? உன் லைஃப்ல விளையாடிட்டு இருக்கான். இஸ் a sadist. உட்கார். சிட். என்ன சொன்ன? என்ன ட்ராப் பண்ணிட்டாரா? என் லைஃப்ல விளையாடுறாரா? சாக்ரிஃபைஸ்க்கு மீனிங் தெரியுமாடா உனக்கு? உன் பிசினஸை விட்டுட்டு என் ஷூ தொடச்சு எனக்கு ஜூஸ் போட்டு கொடுத்து 1 மணி நேரமாவது என் பின்னாடி நிற்க முடியுமா உன்னால? 12 வருஷமா அந்த மனுஷன் அவரோட லைஃப் ஃபியூச்சரை எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக நின்று இருக்காரு. நான் திட்டமா தாங்கினாரு, அவமானத்தை பொறுத்துக்கிட்டாரு. நான் சிரிச்சா சிரிப்பாரு, அதுதான் சோகமா இருப்பாரு. எப்பவுமே அன்பா விஜி விஜிமான்னு. இதெல்லாம் யாரா பண்ணுவாங்க? ஒரு பொண்ணு உலகத்துக்கு முன்னாடி எப்படி கெத்தா தைரியமா நிக்கணும்னு சொல்லுவாரு. நான் நிக்கிறேன், அவருக்காக நிக்கிறேன். அதுக்கு என் உயிரே போனாலும் பரவாயில்ல. அப்புறம் என்ன சொன்ன? சேடிஸ்டா? என் தளபதிடா, என் நண்பர், என் அண்ணா, என் சித்தப்பா, எனக்கு உயிர் கொடுக்காத அப்பா. சின்ன பிள்ளையா இருந்ததுல இருந்து அவளை கஷ்டப்படுத்தி இருக்குமே, அவன் மனசுல ஏதோ ஒரு மூலையில கோபம் இருக்குமான்னு நினைச்சேன். கேட்டியாக்க என்ன அப்பான்னு சொன்ன? இது போதும் கயல். இன்னும் ஒரு படி விஜய் ஏற்றி விட்டா போதும். அதுக்கு தடை அணிக்கிறது பயம். விஜய்க்கு இந்த நாட்டு மக்களுக்கு அவன் கொடுத்த பயம்.